தம்ப்நெயில் டைட்டில் பார்த்தோன்னே வந்து உங்களுக்கே வந்து ஆச்சரியமா இருக்கும். என்னடா இது பரிசு பெற்ற பொய்யா, பொய் சொன்னா பரிசு தராங்களா அப்படின்ற மாதிரி தோணும். இதை ஃபுல்லா கேளுங்க, கேட்டு முடிச்ச பிறகு தோணும் இது மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த வந்து இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லப்பா, ரொம்ப அருமையா வந்து நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு அருமையான கதையை தான் வந்து நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த கதை யார் எழுதுனாங்க அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கி ராஜநாராயணன் வந்து தொகுத்த ஒரு நாட்டுப்புற கதையில இருந்து ஒரு கதையை தான் வந்து சொல்ல போறேன். ரொம்பவுமே வந்து உங்களுக்கு ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கும் இந்த கதை. ஸோ ஒரு நையாண்டி, ஒரு நக்கல் அதெல்லாம் கலந்துதான் வந்து இந்த கதை இருக்கும். ஸோ வந்து இந்த கதையை கண்டிப்பா பார்த்து வந்து நீங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டி வந்து அங்க இருக்கிற எல்லா சின்ன பசங்களுக்குமே வந்து ஒரு கதையெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. ஸோ நம்மளுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல மீன்ஸ் ஒரு 20 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து வீட்டுக்கு பக்கத்துல வந்து ஒரு கிளவி இருப்பாங்க, இல்ல யாராவது ஒரு அக்கா இருப்பாங்க, அவங்க வந்து எல்லாத்துக்கும் வந்து கதை சொல்லுவாங்க, அதெல்லாம் ஓடி போய் எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இப்ப இந்த ஜென்ரேஷன்ல அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து டோட்டலா வந்து அழிஞ்சு போச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். சரி, ஓகே, இப்போ வந்து கதையை பார்ப்போம். இதே மாதிரி ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டி வந்து அங்க இருக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே வந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது வந்து ஒரு பையன் சொல்றான், பாட்டி எனக்கு வந்து ஒரு புது கதையா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். உடனே அந்த பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி ஓகே, நீ கேட்டதுக்காக வந்து உனக்கு ஒரு புது கதை சொல்றேன். இந்த கதையினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பரிசு பெற்ற பொய் அப்படின்ற மாதிரி நான் ஒரு டைட்டில் வந்து சொல்றாங்க. சொன்னோடனே வந்து அந்த சின்ன பசங்க எல்லாம் என்னது பொய் சொன்னா பரிசு தராங்களா அப்படின்ற மாதிரி ஒரு வியப்பா வந்து அந்த பாட்டியை நோக்கி கேட்டிருக்காங்க. உடனே அந்த பாட்டியும் ஆமா, அந்த பொய் சொல்லி ஒருத்தன் வந்து பரிசே வாங்கியிருக்கான், அது எப்படி வாங்கினா அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு சொல்லணும்ல. ஸோ அந்த கதையை எந்தவித சத்தம் இல்லாம அமைதியா உட்காந்து நீங்க கேளுங்க, அப்பதான் அந்த கதை உங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. நீங்களும் இந்த கதையை ஹெட்செட் போட்டு அமைதியா கேளுங்க, அப்பதான் அந்த கதை வந்து உங்களுக்கு புரியும். அந்த பாட்டி வந்து கதையை ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அசோக பேரரசு, மிகப்பெரிய ஒரு பேரரசு. ஸோ அதுல வந்து இருக்கக்கூடிய ஒரு ராஜா. ஸோ அந்த ராஜாவுக்கு வந்து ஒரு வினோதமான ஒரு சிந்தனை தோணுது. என்ன சிந்தனை தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த நகரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு நகரம், மிகப்பெரிய ஒரு கூட்டம் கொண்டது கிடையாது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு 10,000 பேர், ஒரு 20,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் இது. ஸோ இந்த நகரத்துல எல்லாருமே வந்து நல்லவன், எல்லாருமே வந்து உத்தமன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. ஸோ இந்த நகரத்துல யாரு வந்து அதிகமா பொய் சொல்றான், பொய் சொல்றதுக்கும் ஒருத்தர் இருப்பான், அவன் யாரு, அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அமைச்சர்கிட்ட வந்து சொல்றாரு. உடனே அமைச்சர், என்ன ராசா இதெல்லாம் ஒரு சிந்தனையா, நம்ம நாட்டுல வந்து எல்லாருமே நல்லவங்களா இருக்க சந்தோஷம் தானே, ஆனா அதுல எவன் வந்து கரெக்டா பொய் சொல்றான், எவன் வந்து அறிவாளித்தனமா பொய் சொல்றான் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களே, அது எதுக்கு பொய் சொல்லணும், மக்களே நல்லவனா இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து அமைச்சர் சொல்றாரு. இல்ல முடியவே முடியாது, என்னுடைய நகரத்துல யாரு வந்து உண்மையிலேயே வந்து பொய் வந்து அதிகமா சொல்றாங்க, யார் வந்து மிகப்பெரிய ஒரு அண்டப்புழுகையா இருக்கான் அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு வந்து நான் வந்து உனக்கு உத்தரவு விடுறேன், இன்னும் 2 நாள்ல வந்து கண்டிப்பா வந்து நம்ம ஊர்லயே வந்து யார் வந்து மிகப்பெரிய ஒரு அண்டப்புழுகை, பொய் சொல்றதுல யார் வந்து மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சாகணும். அதுக்கான வந்து ஒரு போட்டி நீ நடத்து, இதற்கான சுற்றறிக்கையை வந்து நகரம் ஃபுல்லா செல்லட்டும், எல்லாத்துக்குமே வந்து அந்த கொட்டுமுறை அடிச்சு சொல்லுங்க, வீதி எங்கும் வந்து இந்த போஸ்டர் அந்த மாதிரி எல்லாமே வந்து வைங்க, எல்லாத்துக்குமே வந்து இந்த விஷயம் வந்து தெரியணும் அப்படின்னு சொல்றாங்க. அமைச்சரும் வந்து சரின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச எல்லா வித்தியையும் பயன்படுத்தி அந்த நகரத்துல இருக்கிற மூளை முடுக்கு சின்ன சிறுசு எல்லாத்துக்குமே வந்து சொல்லிட்டாரு. இந்த மாதிரி வந்து ராஜா வந்து அவருக்கு ஒரு சிந்தனை தோன்றிருக்கு, நம்மளுடைய கிராமத்துல வந்து நம்மளுடைய நகரத்துல வந்து யாரு வந்து மிகப்பெரிய ஒரு பொய் சொல்றது திறமை வாய்ந்தவன், யாரு மிகப்பெரிய பொய்யன், யாரா மிகப்பெரிய ஒரு டுபாகூர் அப்படின்னு அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறக்காக வந்து ராஜா வந்து ஆசைப்படுறாரு. ஸோ எல்லாரும் இந்த டேட்ல இத்தனை மணிக்கு எல்லாருமே வந்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப மந்திரிக்கு என்ன டவுட்னா, இந்த மொத்த நேரத்திலே ஒரு 10,000 பேர் 20,000 பேர் தான் இருப்பான், இதுல இருக்கிறவன் ஃபுல்லா யோகிங்க, இதுல எவன் வந்து பொய் சொல்ல போறான், எவன் வந்து இந்த காம்படிஷன்ல வந்து கலந்துக்க போறான் அப்படின்ற மாதிரியான ஒரு தயக்கம் வந்து அந்த மந்திரிக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அந்த ராஜாவுக்கு வந்து எப்படி இருந்தாலும் இந்த நகரத்துல வந்து ஒரு பொய்யன் கூட இருக்க மாட்டான், ஒரு டுபாகூர் கூட இருக்க மாட்டான், கண்டிப்பா அந்த கூட்டத்துல இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சிந்தனை அந்த சைடு. ஸோ அந்த போட்டி நடக்கிறதுக்கான அந்த நேரமும் வந்து அன்னைக்கு வந்து வந்துருச்சு. ஸோ காலையில எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 10 மணிக்கு அந்த பொய் சொல்லக்கூடிய அந்த ஆடிஷனுக்கு வராங்களா, எல்லாருமே வந்து காலையில 10 மணிக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரியான அந்த அறிக்கையில வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மந்திரி வந்து அவருடைய வீட்டுல இருந்து கிளம்பி அரண்மனைக்கு நோக்கி போயிட்டு இருக்காரு. போகும்போதே வந்து யோசிச்சுக்கிட்டே தான் போயிட்டு இருக்காரு, என்ன பெரிய கூட்டம் வந்துட போகுது, இருக்கிறதுல மிஞ்சி போனா ஒரு 10 பேர் 5 பேர் தான் இருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு நடந்து போயிட்டே இருக்காரு. ஆனா அரண்மனை வாயில போன பிறகுதான் தெரியுது, அரண்மனை வாயில் வெளியில வரைக்குமே வந்து கூட்டம் தள்ளிட்டு இருக்கு. என்னடா இமுட்டு பேர் நின்றுட்டு இருக்கீங்க, மொத்தமே இந்த கிராமத்துல இந்த நகரத்துல வந்து இவ்வளவுதானடா இருந்தீங்க, அமுட்டு பேர் வந்து இந்த வரிசையில் நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து திக்கம் காடி போயிட்டாரு. ஸோ அப்புறம் தான் வந்து அமைச்சருக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுது, என்ன அப்படின்னா, யார் வந்து மிகப்பெரிய பொய்யன் அப்படின்னு அந்த அரசர்கிட்ட நிரூபிச்சா அரசர் வந்து 100 தங்க காசு தர்றதா வந்து நேற்று நைட்டு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இது தெரிஞ்சோடனே அமைச்சர் ஆத்தி, இது தெரிஞ்சா நம்மளே கூட ஒரு 2 பொய் சொல்லியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி அமைச்சருக்கே வந்து தோண ஆரம்பிக்குது.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் வந்து அரண்மனைக்குள்ள போயிட்டாரு. இப்போ ராஜா வந்து அந்த அவருடைய சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காரு. பக்கத்தில் வந்து ஒரு சின்ன இருக்கையில் வந்து மந்திரி அவர்களும் வந்து அமைச்சரும் வந்து உட்காந்துருக்காரு. ஸோ ராஜா வந்து இப்போ அந்த அமைச்சர்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ ஒருத்தனா வந்து போய் சொல்லட்டும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீ ஒரு மார்க் போடு, ஒரு ரேட்டிங் மாதிரி ஒரு மார்க் போடு. ஸோ அந்த மார்க்ல எவன் ஃபர்ஸ்ட் வரானோ அவனுக்கு தான் வந்து நான் அந்த 1000 தங்க காசு வந்து தருவேன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ராஜா வந்து சொல்லிட்டாரு. ஸோ இப்போ வரிசையா வந்து ஒவ்வொருத்தனா வந்துட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் ஒருத்தன் வரான். வந்தோடனே அவன் வந்து இப்போ பொய் சொல்லணும்ல, அது மார்க் வாங்கணும்ல. ஸோ என்ன பொய் சொல்றான் அப்படின்னா, ராஜா நீங்க வந்து முந்தா நேரத்து வந்து நம்ம ஆத்து பக்கம் வந்தீங்களா, ஆத்து பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணியே இருந்திருக்காது. ஏன்னு சொல்லுங்க. ஏன்னா நான் தான் வந்து முந்தின நாள் நைட்டு வாளியில இருந்து எடுத்து வந்து ஊத்திக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா வாளியில இருந்து தண்ணியை மோந்து ஊத்திட்டே இருந்தேன். அதனாலதான் வந்து அந்த ஆத்திலேயே வந்து தண்ணி இல்லாம போச்சு அப்படின்றான். உடனே இந்த பொய்ய கட்டனே ராஜா வந்து மார்க் போட்டுக்குப்பா அப்படின்னு சொல்றாரு. அமைச்சரும் பக்கத்துல வந்து மார்க் போட்டுக்கிறாரு. ஸோ இன்னொருத்தன் வரேன். முந்தா நாள் மழை பெஞ்சிச்சுல, மழை பெய்யும் போது வந்து அந்த வானவில் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த வானவில் வரப்போன்னு எனக்கு முன்னாடி தெரியும். நான் தான் வந்து வானத்தில் வந்து ஏணியை போட்டு அந்த வானவிலுக்கு வந்து கலர் அடிச்சு விட்டேன் அப்படின்றான். உடனே ராஜா ஏப்பா மார்க் பண்ணிக்கிட்டியாப்பா அப்படின்னோடனே மார்க் பண்ணிக்கிட்டேன்ப்பா. இன்னொருத்த வரேன். ராஜா நேற்று நைட்டு வந்து நம்மளுடைய அரண்மனைக்கு பின்னால் இருக்கிற ஒரு காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தீ மூட்டம், ஃபுல்லாகவே காடே வந்து பற்றி இருந்துச்சு. நான் தான் போய் வாயில் ஊதி ஊதி வந்து மொத்த தீயமே வந்து அணைச்சி விட்டேன். ஒரே வாய் ஒலி ராஜா அப்படின்ட்டான். அமைச்சருக்கு நான் கடுப்பு, இவங்க சொல்ற பொய்யெல்லாம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டு ஒண்ணுன்னா வந்து நோட் பண்ணி மார்க் போட்டுக்கிட்டே இருக்காரு. ஸோ அடுத்ததான் இன்னொருத்த வரேன். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் வந்து நேற்று நைட்டு தான் ராஜா வானத்துல வந்து ஏணியை போட்டு வைகுண்டம் வரைக்கும் போயிட்டு வந்தேன், ஒரு வேலையா இருந்துச்சு. அப்படி ஏணியை போட்டு வைகுண்டம் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தேன், நல்லா இருக்கு வைகுண்டம் அப்படின்ட்டான். அதையுமே வந்து அமைச்சர் வந்து நோட் பண்ணிக்கிறாரு. அடுத்த ஒருத்தன் வரேன். அவன் என்ன சொல்றேன் அப்படின்னா, நேற்று அமாவாசைல நேற்று வந்து நிலா வந்து வந்திருக்காது. ஏன்னு சொல்லுங்க. நான் தான் வந்து அந்த நிலா வந்து களவாண்டு போய் என்னுடைய கொல்லப்புறத்தில் வந்து ஒழிச்சு வச்சுக்கிட்டேன் அப்படின்ட்டான். ஸோ எல்லா பொய்யும் இப்படியே ஒரு ஆளாக பொய் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா பொய்க்குமே வந்து அந்த அமைச்சர் வந்து பக்கத்தில் வந்து ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்காது. எதுவுமே வந்து ராஜாவை வந்து இம்ப்ரெஸ் பண்ணவே இல்லை. ராஜா வந்து திக்குமுக்காட வைக்கல. ராஜா வந்து இப்படியா அப்படி இப்படி ஒரு பையனா இவ்வளோ பொய் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தனுக்கு மேலே கூட ராஜாவுக்கு வந்து அந்த அபிப்பிராயம் வந்து வரவே இல்லை. கடைசியாக ஒருத்தன் வானேன் வந்து என்ன பொய் சொல்றேன் அப்படின்னா, ராஜா நேற்று நைட்டு உங்கள்கிட்ட வந்து நான் ஒரு 5 தங்க மாம்பழம் கொடுத்தேன்ல, அதை திரும்ப கொடுங்க அப்படின்ட்டான். ராஜா வந்து திக்கும் கடிப்பிட்டாப்புல. பக்கத்துல அமைச்சர் வந்து பேபான்னு முடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. இப்ப ராஜாக்கு ஆமா நீ கொடுத்த அப்படின்னு சொன்னா 5 தங்க மாம்பழத்தை கொண்டு வந்து கொடுக்கணும். இல்லப்பா நீ எப்படா ஏன்ட்டு வந்து கொடுத்த அப்படின்னா அவன் சொன்னது வந்து பொய்யாயிரும். ஸோ அப்ப வந்து 1000 தங்க காசு வந்து கொடுக்கணும். இப்ப ராஜா வந்து ரெண்டுக்குமே இல்லாம வந்து மாட்டிக்கிட்டாப்புல. ஸோ இப்பதான் வந்து ராஜாக்கு தெரியுது, இவன் தான்ப்பா உண்மையிலேயே வந்து பொய்யன், என்னையவே வந்து திக்கும் அடைச்சிட்டானே அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து ராஜாக்கு இப்பதான் வந்து புரியுது. ஏன்னா ராஜா வந்து என்ன யோசிச்சாரு அப்படின்னா, இவனை வந்து ஜெயிக்க வைக்க கூடாது, ஆமான்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த 5 தங்க மாம்பழத்தையும் வந்து கொடுத்தாகணும். நம்ம பரிசே வந்து 1000 தங்க காசு தான் வச்சிருக்கோம். ரெண்டு தங்க மாம்பழமே வந்து 1000 100 தங்க காசுக்கு அளவுக்கு வந்து வெயிட்டுக்கு வந்துடும். இவன் 5 தங்க மாம்பழம்னு சொல்லிக்கிட்டீங்க. ஸோ இது வந்து தேவையில்லை, இவனே தான் வின்னரு, இவன் சொன்ன போய் தான் வந்து என்னை இம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு அந்த 1000 தங்க காசுகளையும் வந்து அவர்கிட்ட வந்து கொடுத்து விட்டாங்க. ஸோ இப்போ வந்து அந்த பாட்டி வந்து கதையை வந்து முடிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து அந்த பசங்க எல்லாருமே வந்து அப்படியே துள்ளி குதிக்க ஆரம்பிச்சாங்க. பாடுறா அவன் எப்படி பொய் சொல்லியிருக்கான் பாடுறா அப்படின்னு. ஸோ அப்போ வந்து அந்த பாட்டி சொல்லிச்சான், பொய்யெல்லாம் வந்து நீங்க எல்லாம் சொல்லக்கூடாது, நான் வந்து ஒரு கதைக்காக சொன்னேன். ஆனா அந்த பொய் சொல்ற விஷயத்துல கூட அவர் எவ்வளவு சாதுரியமா வந்து யோசிச்சு அந்த அரசனவே வந்து மாட்டி விட்டு அவன் கையிலேயே வந்து பரிசு வாங்கினா பாத்தியா. ஸோ எந்த ஒரு விஷயத்திலையுமே வந்து நம்ம வந்து ஒரு சாதுரியமாகவும் இருக்கணும், ஒரு விவேகத்தன்மையோட இருக்கணும். அதுக்காக தான் வந்து உங்களுக்கு அந்த கதையை சொன்னேன், ஆனால் நீங்கள் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த கதையை வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கி ராஜநாராயணன் அவர்களுடைய நாட்டுப்புற கதைகளில் இருக்கக்கூடிய ஒரு கதை. இந்த புக்கு வாங்கினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 110 கதைகள் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பக்கம் 3 பக்கம் அவ்வளோதான் இருக்கும். ஸோ இந்த கதையை வந்து எப்படி தொகுத்தாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கிராமங்களாக போய் அங்கே இருக்கிற ஒவ்வொரு மக்கள்கிட்டயா வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கதையை சொல்லுங்க அந்த மாதிரி சொல்லி அந்த கதையெல்லாம் தேர்ந்தெடுத்து அதெல்லாம் தொகுத்து தான் வந்து இந்த புக்கு வந்து வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ கி ராஜநாராயணன் அவர்களுடைய நாட்டுப்புற கதைகள். முடிஞ்சா உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த புக்கெல்லாம் வாங்கி படிங்க. ஸோ இந்த கதைகள் சின்ன சின்ன கதைகள்லாம் வந்து உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நல்ல முறையில் வந்து சொல்லிக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த வீடியோவில் நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் இல்லை வேற மாதிரியான கதைகள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க. எதை பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும் நம்மளுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பாய்.